நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். வணக்கம் அன்பு நண்பர்களே, மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் தேசிய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி, பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று பார்த்தால், தேசிய அளவில் நாம் பார்த்தோமேயானால் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வருகிற நவம்பர் மாதம் 16ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது. நிறைய விஷயங்கள் விவாத பொருளாக ஆக்கப்படும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்று நாம் பார்க்க முடியும். இந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமானதாக நடைபெறுமா நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழக அளவில் நாம் பார்க்க போமேயானால் அதே போல காவிரி விவகாரம் இன்னும் நிறைவடையாமலே இருக்கிறது என்று சொல்லலாம். காவிரி விவகாரத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக சட்டப்பேரவை கூட்டத்தை கூட்டி ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியிருக்கின்றன. இதுவும் இன்றைய நாளில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நாம் நேரடியாக மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். தமிழகத்தை பொறுத்தவரையில் தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய 231 சட்டப்பேரவை தொகுதிகளில் உள்ள சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய 100 நாட்கள் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது பற்றியான கள ஆய்வினை நடத்தியிருக்கிறது உங்கள் தந்தி தொலைக்காட்சி. அதன் வெளிப்பாடே மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சி. இந்த முறையும் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சி வாயிலாக மக்களுடைய எண்ண ஓட்டங்களை தத்ரூபமாகவும் துல்லியமாகவும் நாம் பிரதிபலித்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகள் திருச்சி, கரூர், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய சட்டப்பேரவை தொகுதிகளில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய 100 நாட்கள் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை பற்றிதான். முதலில் நாம் பார்க்க போவது திருச்சி மாவட்டம் துறையூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக சட்டப்பேரவை உறுப்பினர், துறையூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அவருடைய 100 நாள் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது பற்றி அவரே கூற பார்க்கலாம். துறையூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த 100 நாட்களில் கிராமமாக சென்று பொதுமக்களை சந்தித்து அவரிடம் உள்ள குறைகளை மனுவாக அளித்தார்கள். அந்த மனுவில் முக்கிய பிரச்சனையாக குடிநீர் வசதி, சுகாதாரம், சாலை வசதி, பேருந்து வசதி போன்ற அடிப்படை வசதிகளை கொடுத்துள்ளார்கள். அதில் முதற்கட்டமாக பேருந்து வசதியே இல்லாத எஸ்என் புதூர், காஞ்சேரி மலை, ஒட்டம்பட்டி புதூர், கங்காணிப்பட்டி ஆகிய பகுதிகளுக்கு அதிகாரிடம் பேசி அந்த பகுதிக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுத்துள்ளேன். அது மட்டுமல்லாமல் தலைவர் கலைஞர் ஆட்சியில், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தலைவர் கலைஞர் கொண்டு வந்த காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் துறையூர் தொகுதி பயன்பாட்டுக்கு உள்ளன. இந்த திட்டம் மூலம் அனைத்து பகுதிகளும் செல்வதில்லை. எனவே புதிதாக இந்த பகுதி மக்களுக்கு முக்கிய பிரச்சனையான காவிரி குடிநீர் CWS 293 திட்டம் மூலம் துறையூர் தொகுதியில் உள்ள துறையூர் ஒன்றியத்தின் 122 கிராம பகுதிகளுக்கும், உப்பிலியபுரம் ஒன்றியத்தில் உள்ள 77 கிராம பகுதிகளுக்கும், 199 பகுதிகளுக்கும் இந்த திட்டம் மூலம் சுமார் 1.5 லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள். இந்த திட்டம் மூலம் இந்த துறையூர் தொகுதியில் உள்ள பகுதி மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை தீர்த்து வைக்கப்படும். துறையூர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு எஸ். ஸ்டாலின்குமார் அவர் இந்த 100 நாட்கள் அவர் என்ன செய்திருக்கிறார் என்பது குறித்து அவர் வாயிலாகவே பதிவு செய்தார் பார்த்தோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கள ஆய்வினை நடத்திய திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி நம்மிடையே இருக்கிறார். அவரிடமிருந்து மேலும் பல்வேறு கருத்துக்களை நாம் கேட்டு பெறவிருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி. துறையூர் சட்டப்பேரவை உறுப்பினர் கூறிய கருத்துக்களை நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக துறையூர் சட்டப்பேரவை உறுப்பினருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது பார்க்கலாம். துறையூர் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு எஸ். ஸ்டாலின்குமார் அவருடைய செயல்பாடு எப்படி என்று கேட்டதற்கு நன்றாக உள்ளது 29, சரியில்லை 27, இப்பொழுதே சொல்ல முடியாது 21 ஆக நன்றாக இருக்கிறது என்று 29% பேர் கூறியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக நடந்து முடிந்திருக்கக்கூடிய 2016 சட்டப்பேரவை தேர்தலில் துறையூர் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரையில் திரு எஸ். ஸ்டாலின்குமார் அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் என்ன என்று பார்த்தால் 48.10% வாக்கு விகிதம் பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவை சேர்ந்த ஏ. மைவிழி அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 43.33% வாக்குகள் பெற்றிருக்கிறார். இதனிடையே 4.77% வாக்கு வித்தியாசம் இருந்திருக்கிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதி திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லால்குடி சட்டப்பேரவை தொகுதி. லால்குடி சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், லால்குடி சட்டப்பேரவை தொகுதி நாம் பார்ப்பதற்கு முன்பாக துறையூர் சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கக்கூடிய உறுப்பினருடைய செயல்பாடு எப்படி என்று பார்த்தோம். இது தொடர்பாக திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடம் நாம் மேலும் பல்வேறு கருத்துக்களை நாம் கேட்டு பெறலாம்.
இதுல இவர் சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கணும்னா இவர் பேசினதுலயே நம்ம கேட்டிருந்தோம், பேருந்து வசதிகள் வந்து குறிப்பிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மேலும் பல்வேறு திட்டங்கள் இந்த 100 நாட்களுடைய செயல்பாடுல செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இவருடைய செயல்பாடு நன்றா இருக்கிறதுன்னு ஒரு 29% பேர் அப்படி சொல்லிருக்காங்க. சரி இல்லைன்னு 27% பேர், ஒரு 2% தான் மாறி இருக்கு. ஒரு க்ளோஸ் எனஃப் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் இவருடைய செயல்பாடு பத்தி மக்கள் என்னென்ன விஷயங்கள் நல்ல விதமா சொன்னாங்க, என்னென்ன விஷயங்கள கோரிக்கைகளா வச்சாங்க? திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய தொகுதிகள் துறையூர், முசிறி, லால்குடி, மண்ணச்சநல்லூர், மணப்பாறை இது போன்ற தொகுதிகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருச்சிக்கு அருகாமையிலே இருந்தாலும் கூட அந்த பெனிஃபிட்ஸை வந்து அவங்க இன்னும் ரீப் பண்ணலைங்கிறது தான் உண்மையாக பார்க்கப்படுது. இந்த துறையூர் தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் நம்ம முக்கியமாக செல்லும்போது டவுனை தவிர்த்து ஊரக பகுதிகள், கிராம பகுதிகளுக்கு போகும்போது டவுனுக்கு இருக்கக்கூடிய வசதிகள் கூட இன்னும் கிராம பகுதிகளில் பல வந்து சென்றடையலைங்கிற விஷயமும் பார்க்குறோம். ரொம்ப பேசிக் நெசசிட்டிஸ் கூட ஒரு ரேஷன் ஷாப்பில் அவங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள்லேருந்து பல விஷயங்களை மக்கள் வந்து பிரச்சனைகளாக நம்ம முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க. அதில் எம்எல்ஏ அவங்களே சொன்ன மாதிரி கனெக்டிவிட்டி, பேருந்து வசதிகள் வந்து மக்களிடையே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருந்துகிட்ருக்கு. அதற்கு தீர்வு காணப்பட்டிருக்கானா முழுமையாக இன்னும் காணப்படலைங்கிறது தான் உண்மை. அடுத்தது ஊரக பகுதிகளுக்கு இருக்கக்கூடிய சாலை வசதி, அதுவும் வந்து ஒரு பிரச்சனையாக எடுத்து வைக்கிறாங்க. தண்ணீர் பிரச்சனை நம்ம வழக்கம் போல் பேசிட்டு வர மாதிரி தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அதே டென்சிட்டி தான் இங்கேயும் இருக்குது. தண்ணீர் பிரச்சனைக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அதே அளவில் இருக்குது. ஒரு பெரிய பூதாகரமாக இங்கே மட்டும் வெடிக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படி பார்க்க போனோமே ஆனால் துறையூர் தொகுதிக்கு உட்பட்ட மக்களுடைய எதிர்பார்ப்புகள் நீண்ட நாட்களாகவே ஒன்றையாக தான் இருக்குது. அது நீண்ட நாட்களாக நிறைவேற்றப்படலைங்கிறது உண்மையாக தான் இருக்குது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பா சொல்லக்கூடியது ஒரு பேருந்து வசதி இல்லைங்கிறது ஒரு முக்கியமான, சாலை வசதி, போக்குவரத்து வசதி இல்லைங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா அந்த தொகுதி மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்கவிருப்பது லால்குடி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சவுந்தரபாண்டியன். அவருடைய 100 நாள் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது அவர் கூறியிருக்கிறார். அதனை பார்க்கலாம். அவருடைய குறைகளை, அவர்கள் வைக்கின்ற வேண்டுகோளை என்னால் நிறைவேற்றி கொடுப்பதற்கு இந்த அரசின் மூலமாக வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கின்றது. மற்ற பணிகளை பொறுத்தவரை ஓரளவுக்கு எங்களால் முடிந்தவரை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். உதாரணத்திற்கு திருச்சியில் கூட திருச்சி மருத்துவமனையில் எங்களுடைய பகுதியில் ஒரு பேருந்து விபத்து ஏற்பட்டு 15-20 பேர் அரசு மருத்துவமனையில் சேர்த்திருந்தார்கள். அவர்களை சென்று பார்க்க சென்ற பொழுது கூட புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தில் புதிதாக வைக்கப்பட்ட பழுதூக்கி லிப்ட் ஒன்று அந்த கட்டடம் திறக்கப்பட்ட முதலமைச்சர்களால் திறக்கப்பட்டு 1 வார காலம்தான் அந்த லிப்டானது வேலை செய்ததாக கூறினார்கள். இன்னும் அது பழுதடைந்த நிலையிலே உள்ளது. அதிகாரிடத்திலே கேட்ட பொழுது அதை செய்வதற்கான அதிகாரம் எங்களிடத்தில் இல்லை. ஏனென்றால் அதை அந்த அமைத்து கொடுத்த நிறுவனமானது வாரண்டி முடிவதற்குள்ளாக பழுதடைவிட்டதால் அது அப்படியே இருக்கிறது என்று கூறினார்கள். அது குறித்து கூட அரசு செயலாளர்கள் கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்திற்கும் எடுத்து சென்றிருக்கின்றேன். இது போன்ற அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை செய்வதிலும் கூட சில குறைபாடுகள் உள்ளன. இவற்றை தீர்ப்பதற்கு கூட சட்டமன்ற உறுப்பினரை நாட வேண்டிய சூழ்நிலை பொதுமக்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிடத்திலேயோ அலுவலகத்திலே கூறினால் அவற்றை தட்டி கழிப்பதற்கான நிலையோ தான் இருந்து வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு சவுந்தரபாண்டியன் அவர் வகித்திருக்கும் லால்குடி சட்டப்பேரவை தொகுதிக்கு என்ன செய்திருக்கிறார் என்பது குறித்து அவர் கூறவே கேட்டோம். அடுத்தபடியாக லால்குடி சட்டப்பேரவையுடைய உறுப்பினருடைய செயல்பாடு எப்படி என்பது குறித்து மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது என்ன பார்த்துவிடலாம். லால்குடி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சவுந்தரபாண்டியன் அவருடைய செயல்பாடு நன்றாக உள்ளது. 29 சரியில்லை, 29 சராசரியாக இருக்கிறது 25%. லால்குடி சட்டப்பேரவை உறுப்பினர் இந்த 2016 தேர்தல் முடிவுகள் எடுத்து பார்த்தோமேயானால் இவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 46.80% வாக்கு பெற்றிருக்கிறார். அதேபோல இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் திரு எம் விஜயமூர்த்தி அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 44.50% இருக்கிறது. அருண், இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. 2006, 2011, 2016 மூணுலயுமே திரு சவுந்தரபாண்டியன் அவர்கள் தான் இந்த தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால தொகுதிக்கு புதிய ஆள் அப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளா தான் தொகுதியில பார்க்கப்பட்டிருக்கிறார். இருப்பினும் இவருடைய பெர்ஃபார்மன்ஸை பத்தி, இந்த 100 நாட்கள் செயல்பாடை பத்தி சொல்லும்போது நன்றாக இருக்கிறது, நன்றாக இல்லை, ரெண்டுமே சேமா இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இன்ஃபேக்ட் நன்றாக இருக்கிறது அதிகமாக வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருந்திருக்கும். ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா
தொகுதிக்குட்பட்ட இடங்களில் மக்களுக்கு வந்து எம்எல்ஏனா இப்போ அவர் தான் தெரிஞ்சு போன காலத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்த்த அளவு இல்லைங்கிறதுக்கு நீண்ட நாட்களாகவே ரிப்போர்ட் கார்டு மாதிரி இருக்குது. இவர் புதுதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 100 நாட்கள் மட்டும் எம்எல்ஏவாக இருக்கல. அடுத்தது இந்த தொகுதிக்குட்பட்ட மக்கள் வந்து நம்மக்கிட்டே சொல்கிற கருத்து ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா, ஆளும் கட்சி வேறையாக இருக்கும்போது நம்ம எம்எல்ஏ வந்து எதிர்கட்சியில் இருக்கும்போது அவரால் எவ்வளோ செயல்படுத்திட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையாவது வைக்கிறீங்களா, இது செஞ்சு கொடுப்பாங்களா அப்படின்னா இல்லை. அதுவும் முக்கியமாக இவர் வந்து பிரதான எதிர்கட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறப்போ அதிமுக திமுக இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு விரிசல்னால இங்கே வந்து பெரிய அளவுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்க முடியாதோங்கிற ஒரு அதிருப்தி மக்களிடையே கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. தொகுதியில் பல இடங்களில் நீங்கள் போய் பொதுவாக மக்கள்கிட்ட பேசும்போது எல்லாமே வந்து ப்ராமிசஸாக தான் இருக்குது. இது எல்லா தொகுதிகளிலும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இவருடைய விஷயத்தை நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தொடர்ந்து 10 வருடங்கள், இப்போ 3வது டென்யூர் இவர் கண்டினியூ அதுக்கு வேற காரணங்கள் இருக்கலாம். அதான் நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா, இந்த கேள்வி வந்து இந்த முறை இவர் இங்கே நின்னா இப்போ இன்னைக்கு தேர்தல் நடந்தால் இவருக்கு வாக்களிப்பீர்களா நம்ம கேட்கல, எம்எல்ஏடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் கேட்குறோம். லால்குடி தொகுதிக்குட்பட்ட இடங்களில் நம்ம பார்த்தோம்னா திமுக வந்து ஒரு பலமான கட்சி உட்கட்டமைப்பு இருக்குது, பெரும் தலைவர்கள் இங்கேருந்து அந்த மாவட்டத்துக்குள்ளேருந்து வந்திருக்காங்கங்கிற விஷயங்களும் இருக்குது. ஸோ ஓட்டிங் வேற, இந்த இஷ்யூவில் பார்க்கும்போது வேற. தொகுதிகள் எல்லா இடத்துக்கும் போகும்போது மக்கள் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. இல்லை எதிர்கட்சி எம்எல்ஏ இருந்தால் எதிர்பார்ப்பு வைக்கவாது தயாராக இருப்பாங்க. ஆனால் இங்கே அதுவும் கூட இல்லாததுக்கு முக்கிய காரணம் ஒரு பெரிய அளவுக்கு அதிருப்தி இருக்குது, நெகட்டிவிட்டி மக்களிடையே. எந்த விஷயமும் செய்து கொடுக்கப்பட மாட்டாது, அடுத்த 4.5 ஆண்டுகளில் என்ன பெருசாக எதிர்பார்த்துற போகிறோங்கிற கருத்து பரவலாக இருக்குது. நிச்சயமாக. அடுத்தபடியாக முசிறி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு எம் செல்வராசு அவருடைய தொகுதியில் 100 நாட்கள் என்னென்ன செய்திருக்கிறார் என்பது அவர் கூற கேட்கலாம். நான் பொறுப்பேற்ற 100 நாட்களில் முசிறி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இன்றைக்கு விடுபட்ட காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கிராமங்களுக்கு அதை விடுபடக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கும் கொண்டு செல்வதற்கு அதற்கான நடவடிக்கை எடுத்து ஆய்வு செய்து பொதுமக்களுடைய மனுக்களுடைய கோரிக்கை ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட அந்த குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு நான் பேசியிருந்துள்ளேன். முசிறி சட்டப்பேரவை உறுப்பினர் அவருடைய 100 நாட்கள் செயல்பாடு எப்படி இருக்கிறது, அவர் என்னென்ன தொகுதிக்காக முன்னெடுத்து செய்தார் என்பது குறித்து அவர் தெரிவிக்க பார்த்தோம். அடுத்தபடியாக மக்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் முசிறி சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரையில் பார்க்கலாம். முசிறி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு எம் செல்வராசு அவருடைய செயல்பாடு 100 நாட்கள் செயல்பாடு எப்படி இருக்கிறது? நன்றாக உள்ளது 31%, சரியில்லை 30%, சராசரியாக இருக்கிறது 23%. அடுத்தபடியாக மன்னச்சநல்லூர், அதற்கு முன்னதாக இதே முசிறி சட்டப்பேரவை உறுப்பினர் இந்த 2016 சட்டப்பேரவை தேர்தலில் இவர் எடுத்திருக்கக்கூடிய வாக்கு விகிதம் என்னவென்று பார்த்தால் 52.31% வாக்கு விகிதம் பெற்றிருக்கிறார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் எஸ் விஜயபாபு அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 33.53% இருக்கிறது. அடுத்தபடியாக மன்னச்சநல்லூர் சட்டப்பேரவை தொகுதி பார்ப்பதற்கு முன்பாக நாம் முசிறி சட்டப்பேரவை மன்னச்சநல்லூர் சட்டப்பேரவை உறுப்பினருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது குறித்து பார்க்கலாம். இவருடைய 100 நாட்கள் செயல்பாடு எப்படி இருக்கிறது? 29% பேர் நன்றாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள், சரியில்லை என்று 27% பேர் கூறியிருக்கிறார்கள், சராசரியாக இருக்கிறது என்று 27% பேர் கூறியிருக்கிறார்கள். மன்னச்சநல்லூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அவருடைய இந்த 2016 தேர்தல் முடிவுகளை எடுத்து பார்த்தோமேயானால் மன்னச்சநல்லூர் சட்டப்பேரவை உறுப்பினர் எம் பரமேஸ்வரி அதிமுகவை சேர்ந்தவர். இவர் எடுத்திருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 46.17%. இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு எஸ் கணேசன் அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 41.99% இருக்கிறது. இது மன்னச்சநல்லூர் சட்டப்பேரவை தொகுதியுடைய தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய மணப்பாறை சட்டப்பேரவை தொகுதி. மணப்பாறை சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கக்கூடிய உறுப்பினரின் செயல்பாடு எப்படி என்று கேட்டதற்கு நன்றாக உள்ளது என்று 32% பேர் கூறியிருக்கிறார்கள், சரியில்லை என்று 30% பேரும், சராசரியாக இருக்கிறது என்று 26% பேர் கூறியிருக்கிறார்கள். மணப்பாறை சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திரு ஆர் சந்திரசேகர் நடந்து முடிந்திருக்கக்கூடிய 2016 சட்டப்பேரவை தேர்தலில் அவர் எடுத்திருக்கக்கூடிய வாக்கு விகிதம் என்னவென்று பார்த்தால் 44.38% வாக்கு விகிதம் பெற்றிருக்கிறார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் திரு எம்.ஏ. முகமது நிசாம் அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 33.50 விகிதமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 8.88% வாக்கு வித்தியாசத்தில் திரு ஆர் சந்திரசேகர் அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்தபடியாக திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் திரு வெள்ளமண்டி நடராஜன் இவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமேயானால் நன்றாக உள்ளது என்று 30% பேரும்,
சரியில்லை என்று 27% பேரும், சராசரியாக இருக்கிறது என்று 26% பேரும் தெரிவித்திருக்கிறார்கள். திரு என் நடராஜன் அவர்கள் இந்த 2016 தேர்தலில் அவர் எடுத்திருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 47.87%. அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் திரு ஜி ஜெரோம் ஆரோக்கியராஜ் அவர் எடுத்திருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 34.76% இருக்கிறது. கிட்டத்தட்ட 13.11% வாக்கு வித்தியாசத்தில் திரு வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். இவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது குறித்து மக்கள் தெரிவிக்க கேட்டோம். திரு அருண், வெல்லமண்டி நடராஜன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான ஒரு நபர், சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம 2011 எலெக்ஷன்லயும் தற்பொழுது 2016 எலெக்ஷன்லயும் இவர் அதிமுக தான் இந்த தொகுதியில ஜெயிச்சிருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இவருடைய இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அமைச்சர், அது மட்டும் இல்லாம கட்சியிலையும் பல்வேறு ஒரு பொறுப்புகளை வகிச்சிருக்கிறாரு. இவருடைய செயல்பாடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சரியில்லை சராசரி அதுதான் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு சிக்னிபிகன்ட் பாயிண்டா இருக்கு. அது 1% டிஃபரன்ஸ் தான் இருக்கு. இதுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன? திருச்சி கிழக்கு தொகுதி மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்த தொகுதிகளையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய பரவலான கருத்து ஒன்று பேசிக்கா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ஆண்டு காலம், கடந்த 5 ஆண்டு காலங்களாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முந்தைய 5 ஆண்டு கால ஆட்சியாக இருக்கட்டும், 2006க்கு அப்புறம் எந்த அளவுக்கு இங்கே பெரிய அளவு மாற்றங்கள் ஒன்றுமே நடக்கலை. சராசரியாக தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. புதிய திட்டங்கள்னு பெருசாக ஒன்றும் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. எப்போவோ வகுத்த திட்டங்கள் தான் இன்னுமே கூட செயல்படுத்தப்பட்டு இருக்கு. தொகுதிக்குட்பட்ட இடங்களில் அது ஊரக பகுதிகளாக இருக்கலாம், ஸ்ரீரங்கம் தொகுதி ஒரு தொகுதியை தவிர பெரிய அளவுக்கு கவனம் ஈர்த்த தொகுதிகள்னு ஒன்றுமே கிடையாதுங்கிறது தான் மக்களுடைய பரவலான கருத்தாக இருக்குது. மாநகராட்சி தொடங்கி உள்ளூர் நகராட்சி பஞ்சாயத்துகளில் கூட எந்த விதத்திலையும் பெரிய அளவுக்கு திட்டங்கள் வரலைங்கிறது இங்கே இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தோடைய குமுறலாகவே நம்ம பார்க்குறோம். அதில் முக்கியமாக திருச்சி மாநகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சென்ட்ரல் பஸ் டெர்மினஸ் ரொம்ப நாட்கள், நீண்ட நாட்களாக ஒரு கோரிக்கையாக இருக்குது. அதுவே கூட நிறைவேற்றப்படலை. அதாவது இத்தனை 1000 மக்கள் செல்லக்கூடிய ஒரு பேருந்து நிலையத்துக்கே இந்த அளவுக்கு தான் கவனம் இருக்குது. அப்படிங்கிறப்போ சின்ன சின்ன ஊர்களுக்கு என்ன திட்டங்கள் சென்று அடைஞ்சிருங்கிற கேள்வி மக்கள் நம்மக்கிட்ட வைக்கிறாங்க. இந்த கிழக்கு தொகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதிமுகவுக்கும் காங்கிரஸுடைய போட்டி இருக்கு. எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரும் ஒரு பிரபலமான வேட்பாளர், பரிச்சயமான வேட்பாளர் தான். ஆனால் திரு நடராஜனுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய பேஸ் பார்த்தோம்னா நகரத்துக்கு உட்பட்ட பல செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி, வாக்காளர்கள்னு பரவலாக இல்லாமல் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டியில் அவருக்கு இருக்கக்கூடிய பரிச்சயம், பாப்புலாரிட்டி, கட்சி வாக்கு தான் அவருக்கு ஜெயிக்க கொடுக்குது. அதுதான் நம்பிக்கையாகவும் மாறுது. அதே மாதிரி மண்ணச்சநல்லூர், மணப்பாறை, திருச்சி கிழக்கு மூணுமே அதிமுக வேட்பாளர்கள் தான் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க. நம்ம இது அதிமுக திமுக எம்எல்ஏ இல்லை வேறு எந்த கட்சி எம்எல்ஏவா இருந்தாலும் கருத்து பரவலாக ஒன்றாக தான் இருக்கு. எந்த எம்எல்ஏவும் இன்னும் எதிர்பார்த்த அளவுக்கு செயல்படலைங்கிறது மக்களுடைய கருத்தா இந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட பல இடங்கள்ல தெரியுது. பட் அட் தி சேம் டைம் இந்த 100 நாட்கள்ல we cannot jump into any conclusion. அதுதான் நம்ம சொல்றோம். மக்கள் 100 நாட்கள் எடுத்துக்கிட்டு இதுக்கு முந்தைய ஆட்சிகளையும் கம்பேர் பண்ணி தான் நிறைய கருத்துக்கு வராங்க. நிச்சயமாக. அடுத்தபடியாக நாம் பார்க்கவிருப்பது திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினருடைய செயல்பாடு எப்படி. திருவெரும்பூர் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு அன்பில் பொய்யாமொழி திமுகவை சேர்ந்தவர். இவருடைய 100 நாட்கள் செயல்பாடு எப்படி என்று பார்த்தால் நன்றாக உள்ளது என்று 30% பேர், சரியில்லை என்று 26%, சராசரியாக இருக்கிறது என்று 23% பேர் கூறியிருக்கிறார்கள். திருவெரும்பூர் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு அன்பில் பொய்யாமொழி நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் இவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 46.98%. இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் திரு டி கலைச்செல்வன் அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 37.85% இருக்கிறது. அடுத்தபடியாக திருச்சி மேற்கு சட்டப்பேரவை உறுப்பினருடைய செயல்பாடு எப்படி என்று பார்த்தால் திருச்சி மேற்கு சட்டப்பேரவை உறுப்பினர், முக்கியமான ஒரு உறுப்பினர் திரு கே என் நேரு அவருடைய 100 நாட்கள் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் நன்றாக இருக்கிறது என்று 31%, சரியில்லை 30%, சராசரி 27%. திரு கே என் நேரு இந்த நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 51.30%. இவரை எதிர்த்து போட்டியிட்டிருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் திரு ஆர் மனோகரன் அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 35.47, கிட்டத்தட்ட 15.83% வாக்கு வித்தியாசத்தில் திரு கே என் நேரு அவர்கள் நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். அருண், திரு கே என் நேரு திமுகவை பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கிய புள்ளி, பல்வேறு பொறுப்புகளில் வகித்திருக்கிறார். குறிப்பா 3 முறை அமைச்சராக இருந்திருக்கிறார். இவருக்கு நிறைய கிடைச்சிருக்கு. 1989 99 வரைக்கும் நிறைய துறைகள்ல இருந்திருக்கிறார். குறிப்பாக பால்வளத்துறை, தொழிலாளர் துறை, இந்த மாதிரி. இந்த 96-2001லையும் உணவு உள்ளிட்ட துறைகள்ல இருந்திருக்கிறார். 2006-11 போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். இவருக்கு கண்டிப்பா இந்த தொகுதியில ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குங்கிறது இவருடைய இந்த ஜெயிச்ச விகிதத்திலே நம்மளுக்கு தெரியுது. 15.83.
அப்படி இருக்கும்போது இவருடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இந்த 100 நாட்கள்ல ஒரு 1% வந்து ஒரு இது வருது 31-30. இதுக்கு என்ன காரணம்? திருச்சி வெஸ்ட் திருவெரும்பூர் 2 தொகுதியுமே நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். 2 தொகுதியிலுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா திமுக வேட்பாளர்கள் தான் ஜெயிக்கிறாங்க. அதுவும் வந்து திருச்சி வெஸ்ட்ல ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே ஜெயிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் வந்து ரொம்ப பிரபலமான தலைவர், ஒரு சீசன்டு பொலிட்டீஷியன், இன்னொருத்தர் வந்து ஒரு இளைய தலைமுறை தலைவர், அவங்க குடும்பத்துக்கு பாரம்பரியம் இருந்தாலும் அவர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வராருங்கிற இதெல்லாம் இருக்கு. அப்போ நம்ம பார்க்கும்போது மாவட்டத்துக்கு உட்பட்ட நெகட்டிவிட்டியை யார் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இளைய தலைமுறை தலைவர் வந்து ஈஸியாக பிரேக் பண்ணுறது தெரியுது. ஏன்னா அவருடைய சட்டசபையில் அவருடைய கன்னி பேச்சாக இருக்கட்டும், இல்லை அவருடைய செயல்பாடுகள் வந்து மீடியாவிலும் கவர் ஆகுது. அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி, ஒரு பரிச்சயம் அவர் தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் வருது. அவர் பின்னாடி நம்பிக்கை வைத்து ரேலி பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ் பாசிட்டிவாக, ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த தொகுதிகளிலேயே ஒரு அட்வான்டேஜஸ் ஓட் எடுக்கிறது திருவெரும்பூர் எம்எல்ஏ மட்டும்தான். திருச்சி வெஸ்ட்ல அவர் ஏன் எடுக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது அவருடைய பர்சனல் இதனால கிடையாது. அவர் எதிர்கட்சி எம்எல்ஏவா இருக்கிறதுனால எந்த அளவுக்கு செஞ்சிட முடியுங்கிற ஒரு கேள்வியும் மக்களிடையே இருக்கு. அதுவும் முக்கியமான ஒரு தலைவர்னு வரும்போது தான் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிளைமேட்ல எந்த அளவுக்கு இப்படி ஒரு முக்கியமான தலைவரை செயல்பற்ற விட்டுருவாங்கங்கிற கேள்விகளும் சிலர் நம்மளுக்கு வைக்கிறாங்க. 100 நாட்கள்ல பெரிய மாற்றங்களோ நம்பிக்கை தரக்கூடிய மாற்றங்கள் இல்லைங்கிறது திருச்சி வெஸ்ட்ல மட்டும் இல்லை, திருச்சி மாவட்டத்துக்கு உட்பட்ட பல தொகுதிகளில் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு இதுலயே இன்னொரு ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னதான் எதிர்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இவருக்கான அந்த பர்ஃபார்மன்ஸ்ல டிஃபரன்ஸ் வெறும் 1% தான் வந்திருக்கிறது. சோ இவருடைய செல்வாக்கு இவர் செய்வார்ங்கிற நம்பிக்கை மக்களிடையே ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு புள்ளி விவரம் காட்டுது. அடுத்தபடியாக ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி எஸ் வளர்மதி அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி எஸ் வளர்மதியுடைய செயல்பாடு நன்றாக உள்ளது. 29% பேர் சரியில்லை, 29% பேர் சராசரியாக இருக்கிறது, 28% பேர். திரு KN நேரு அவர் எப்படி ஒரு முக்கியமான புள்ளியோ அதே மாதிரியே திருமதி எஸ் வளர்மதி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருக்கிறார்கள், ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பிலையும் வகித்திருக்கிறார்கள், கட்சியிலையும் இருக்கிறார்கள். இவருடைய செயல்பாடு அப்படின்னு பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் ரேட்ல நன்றாக உள்ளதும் 29% இருக்கு, சரியில்லை அப்படிங்கிறதுமே 29% இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? ஸ்ரீரங்கம் தொகுதி வந்து லைம்லைட்ல இருந்துட்டு இப்ப இல்லாம போன ஒரு தொகுதி. அதே மாதிரி ஒரு தொகுதி எடுத்துட்டு நம்ம பார்த்தோம்னா ஆண்டிப்பட்டி. ஆனா ஆண்டிப்பட்டியில இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேன் ஃபாலோயிங் பேஸ் அதிமுகவுக்கு வந்து ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள்ல இருக்கானா இல்லை. அது வந்து எப்படி நம்ம பிரித்து பார்க்கணும் அப்படின்னா, ஸ்ரீரங்கம் தொகுதியில முதல்வர் அவர்கள் எம்எல்ஏவா இருந்த காலகட்டத்தில் பல முக்கிய திட்டங்கள் வருது, பல பெரிய அறிவிப்புகள் வருது, அது பாலங்கள் தொடங்கி கல்லூரிகள் வரைக்கும் நிறைய விஷயங்கள் செய்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ உடனே என்ன பண்ணிடுறாங்க மக்கள்னா கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்வர் இருந்து செய்து கொடுத்த விஷயங்களும் இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏவால் எவ்வளோ செய்ய முடியுது அப்படிங்கிற ஒரு இதுவும் ஃபோக்கஸ் தொகுதிக்கு இல்லை அப்படின்னு தெரிய வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிப் ஆகுது. ரொம்ப கடுமையான போட்டி இருக்கும் எதிர்பார்க்கப்பட்டு அதிமுக ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஜெயிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ஹையாக இருக்கும்போது பர்ஃபார்மன்ஸ் வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்கா, அரசு அதிகாரிகள் அரசு துறையோடைய எல்லா கவனமும் முன்பு இருந்த மாதிரி ஸ்ரீரங்கம் மேலே இருக்காங்கிற கேள்வி மக்களிடையே எழறதுனால தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு நம்மளுக்கு அவங்க கொண்டு வராங்க. நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி அதிகம் கவனம் பெறக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கிறதுனாலே இவங்களுக்கான சேலஞ்சஸும் அதிகம் கவனம் பெற்று இப்போ அந்த அதிக கவனம் பெறவில்லையோங்கிற கேள்வி எழுது. அதனால எழக்கூடிய ஒரு சேலஞ்சஸும் இந்த தொகுதியில இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னே சொல்ல முடியும். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளில் உள்ள உறுப்பினர்களின் செயல்பாடு எப்படி இருந்தது என்பது குறித்து நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக தற்பொழுது கரூர் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது குறித்து பார்க்கலாம். முதலில் குளித்தலை சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ராமர் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது நன்றாக உள்ளது என்று 31%, சரியில்லை 29%, சராசரி 27% இருக்கிறது. குளித்தலை சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ராமர் அவர் நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 48.85%. இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் திரு ஆர் சந்திரசேகரன் அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 42.39%. கிட்டத்தட்ட 6.46% வாக்குகள் வித்தியாசத்தில் திரு ராமர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணராயபுரம் சட்டப்பேரவை தொகுதி. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய உறுப்பினரின் செயல்பாடு எப்படி என்பது பார்ப்பதற்கு முதலாக கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ என்ன சொல்கிறார், அவருடைய 100 நாள் செயல்பாடு குறித்து பார்க்கலாம். சட்டமன்ற மேம்பாட்டு நிதி ஒதுக்கீடு செய்த பிறகும் நகராட்சிக்காக சுமார் 40 லட்சம் மதிப்பீடில் சாலை வசதி,
அவங்க சாக்கடை வசதி எதுவுமே செய்து கொடுக்க முடியாத நிலைமை இருந்தது. அந்த வேலையும் தேர்ந்தெடுத்து 40 லட்சம் மதிப்பீடில் இந்த 4 வார்டுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இப்போ பணிகள் வந்து மிகவும் துரித நிலைமையில் செய்து முடிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாது பரவலாக சட்டமன்ற மேம்பாட்டு நிதியை வந்து என்னுடைய அந்த தொகுதி கிருஷ்ணாபுரம் தொகுதியானது 45 பஞ்சாயத்துகளும் 4 வார்டுகளும் 4 பேரூராட்சியும் கொண்ட சட்டமன்ற தொகுதியாகும். முதல் சட்டமன்ற உறுப்பினர் நிதி மேம்பாட்டு நிதியாக கருதப்படுவதால் பரவலாக இந்த தொகுதி மக்கள் பயன்பட வேண்டும் என்ற ஒரு நிலையை மனதில் கொண்டு ஒரு பகுதிக்கு மட்டும் நிதியை ஒதுக்கீடு செய்து விடாமல் அனைத்து பகுதிகளுக்கும் தேவையின் அடிப்படையில் இப்போது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சுமார் 1,33,00,000 மதிப்பீடில் வேலைகளை தேர்வு செய்யப்பட்டு இப்பொழுது பணிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணராயபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி எம் கீதா அவர் பதிவு செய்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக மக்கள் என்ன சொல்கிறார்கள் அவருடைய செயல்பாடு குறித்து பார்க்கலாம். கிருஷ்ணராயபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி எம் கீதா அவர்களுடைய 100 நாள் செயல்பாடு நன்றாக உள்ளது, 35%, சரியில்லை 31%, சராசரி 21% என்று மக்கள் கூறியிருக்கிறார்கள். திருமதி எம் கீதா அவர்கள் நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 49.82%. அவரை எதிர்த்து போட்டியிட்ட புதிய தமிழகம் கட்சியின் வேட்பாளர் திரு BK ஐயர் அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 28.88, கிட்டத்தட்ட 20%க்கும் மேலாக வாக்கு வித்தியாசத்தில் திருமதி எம் கீதா அவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கவிருக்கக்கூடியது கரூர் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு MR விஜயபாஸ்கர். போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, மக்கள் என்ன கூறுகிறார்கள் பார்க்கலாம். அவருடைய செயல்பாடை பொறுத்தவரையில் இந்த 100 நாட்களில் நன்றாக உள்ளது என்று 32% பேர், சரியில்லை 30% பேர், சராசரியாக இருக்கிறது 27% பேர் கூறியிருக்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்க நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் திரு MR விஜயபாஸ்கர் அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 43.86%. அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 43.62, மிகவும் குறுகிய அளவிலான வாக்கு வித்தியாசத்தில் இவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதாவது 0.24% வாக்கு வித்தியாசத்தில் திரு MR விஜயபாஸ்கர் அவர் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். இவருடைய செயல்பாடு குறித்து இவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் திரு சுப்பிரமணியன் என்ன கூறுகிறார் பார்க்கலாம். இவர் கடந்த 4-5 மாத காலத்தில் தான் போட்டியிட்ட காலத்தில் தொகுதி மக்களிடத்திலே கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை. குறிப்பாக பசுவிவாலயம் குகவெளி பாலம் கட்டுவேன் என்று வாக்குறுதி அளித்தார். அது இதுவரையிலும் பணி ஆரம்பிக்கப்படவில்லை. அதுபோல பசுவிவாலயத்திலிருந்து கட்டப்பட்ட அந்த அமராவதி பாலம் முடிக்கப்பட்டு 4-5 மாதம் ஆகினாலும் அந்த பகுதி மக்களுடைய சிரமங்களை கொஞ்சம் கண்டுகொள்ளாமல் அந்த பாலம் இன்னும் திறக்கப்படாமல் உள்ளது. அதேபோல தேர்தலுக்கு முன்பாகவே அடிக்கல் நாட்டப்பட்ட மருத்துவக் கல்லூரி பணி இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. இவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தும் கரூர் நகரிலே பெரிதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பல ஆண்டுகளாக பஸ் நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்றுவதாக கடந்த 5 ஆண்டுகளாக முயற்சித்தார்கள் ஒழிய அந்த பணி இன்னும் அது துவக்கப்படாமலே உள்ளது. திரு எம் சுப்பிரமணியன் பதிவு செய்த கருத்துக்களை பார்த்தோம். அருண், இந்த எப்படி நம்ம திருச்சி குறிப்பா ஸ்ரீரங்கம் தொகுதி ஒரு லைம் லைட்ல இருந்துட்டு இப்ப வந்து ஒரு தொகுதின்னு சொன்னோம், கரூரும் அதுக்கு எந்த விதத்திலையும் சளைச்சது இல்லை அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த 2016 வந்து திரு MR விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருக்கிறார். அதே மாதிரியே 2006, 2011 தேர்தலிலும் அதிமுக உடைய வேட்பாளர் குறிப்பா முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி ஜெயிச்சிருக்கிறார். தொடர்ந்து அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, அமைச்சர் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக கரூர் குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியிலையும் 32%, 30% வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒன்று இது. அதே மாதிரியே இப்ப இவர் சொன்ன ஒரு கருத்தை வச்சு நம்ம திரு சுப்பிரமணியம் சொன்ன கருத்தை வச்சு பார்க்கும்போது கட்டி முடிக்கப்பட்ட பாலம் சரியாக திறக்கப்படவில்லை, இந்த மாதிரியான சில அடிப்படை வசதிகள் ஏன் அதிகம் கவனம் பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதிரியான தொகுதிகளிலும் இந்த ப்ராப்ளம்கள்லாம் இருக்கு. அதிகம் கவனம் அப்படிங்கிறப்போ அது வந்து மீடியா அட்டென்ஷன் இருக்கே தவிர செயல்முறை கவனம் இருக்காங்கிற கேள்வி நம்ம வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். கரூர் போன்ற நகரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே நீங்கள் போய் மக்கள்கிட்ட பேசும்போது டாலர் புழங்கக்கூடிய ஊர் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பெருமை கொள்கிறாங்க. அங்கே வந்து ரொம்பவே தொழில் சார்ந்த ஒரு ஊர். அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு எடுத்துக்கிட்டால் அமராவதி நதி, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நீர் ஆதாரங்களுடைய சீரழிவு, இதெல்லாமே வந்து ஒரு விதத்தில் காட்டுறாங்க. திருச்சியிலிருந்து கரூர் போகக்கூடிய சாலையில் ஒரு பக்கம் காவேரி, இன்னொரு பக்கம் குளித்தலையில் நம்மளுக்கு வந்து நிறைய இடங்களில் விவசாயம், அங்கே இருக்கக்கூடிய பாசன வசதிகள் பெற்ற நிலங்கள் பார்க்குறோம்.
கரூர் வந்தோடனே ஒரு ஸ்டார்க் டிஃப்ரென்ஸ். எங்கே பார்த்தாலும் முள் புதர்கள், காய்ந்த பூமி, நீராதாரங்களில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத நிலைமை, இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் நம்ம பார்க்குறோம். கரூர்லேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போகிறோம் அப்படிங்கிறப்போ அங்கே எல்லாமே இதே நிலைமை தான் இருக்குது. ஸோ இதுதான் மக்களுடைய அடுத்த பெரிய கேள்வியாக இருக்குது. இன்னுமே கூட நம்ம சாலை, கரண்ட் இப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தால் தொலைநோக்கு திட்டங்கள் என்றைக்கு வரப்போகுது, எப்போ பெரிய அளவுக்கு மாற்றங்கள் வரப்போகுது, அது கல்வியாக இருக்கலாம், சுகாதாரமாக இருக்கலாம், இல்லை தொழில் வளர்ச்சியாக இருக்கலாம், இது எல்லாத்துக்குமே ஒரு மூலதனம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கங்கிற கோரிக்கை தான் மக்கள்கிட்ட பிரதானமாக இருக்குது. அதுவும் பெரும் புள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய இந்த மாதிரி தொகுதிகளிலேயே இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது தான் அதோடைய எதிர்ப்பு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். முதலாவதாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு பி தங்கமணி அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமேயானால் நன்றாக உள்ளது 32%, சரியில்லை 29%, சராசரி 24%, கருத்து இல்லை என்று 13%. அமைச்சர் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் தங்கமணி அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது குறித்து பார்த்தோம். 100 நாள் செயல்பாடு. அடுத்தபடியாக நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தலில் 2016 தேர்தலில் அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 55.20 வாக்கு விகிதம் பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு யுவராஜ் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 29.84 ஆக 25.36% வாக்கு வித்தியாசத்தில் திரு தங்கமணி அவர்கள் வென்றிருக்கிறார். அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டப்பேரவை உறுப்பினருடைய செயல்பாடு எப்படி பார்க்கலாம். திருச்செங்கோடு சட்டப்பேரவை உறுப்பினர் பொன் சரஸ்வதி அவருடைய செயல்பாடு சரியில்லை என்று 33% பேர் கூறியிருக்கிறார்கள். நன்றாக உள்ளது என்று 32% பேர், சராசரி என்று 26% பேர் கூறியிருக்கிறார்கள். சரியில்லை என்பது 33% இருக்கிறது. பொன் சரஸ்வதி அவர்கள் நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தலில் அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் என்னவென்று பார்த்தால் 41.40% வாக்கு விகிதம் பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு இளங்கோவன் அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 39.48% இருக்கிறது. அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் சட்டப்பேரவை உறுப்பினருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் 35% சரியில்லை என்று வந்திருக்கிறது. நன்றாக உள்ளது என்று 34% பேர் கூறியிருக்கிறார்கள். சராசரியாக இருக்கிறது என்று 21% பேர் தெரிவித்திருக்கிறார்கள். இவருடைய தேர்தல் முடிவுகள் என்ன என்று பார்க்க போமையானால் 41.40% வாக்குகளை பெற்றிருக்கிறார் பொன் சரஸ்வதி. இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு இளங்கோவன் அவர் பெற்றிருக்கக்கூடிய KS மூர்த்தி, பரமத்திவேலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் KS மூர்த்தி திமுகவை சேர்ந்தவர். இவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 42.45%. இவரை எதிர்த்து போட்டியிருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் திரு R ராஜேந்திரன் அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 41.98, மிகவும் குறுகிய அளவில் 0.47% வாக்கு வித்தியாசத்தில் திரு KS மூர்த்தி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் பரமத்திவேலூர் சட்டப்பேரவை தொகுதியில். இது பத்தி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்ப இதுல முக்கியமா 2 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஒண்ணு அமைச்சர் தங்கமணி அவருடைய தொகுதின்னு பார்க்கும்போது 2011, 2016 ரெண்டுத்திலுமே அவர் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. அவருடைய செயல்பாடு அப்படின்னு பார்க்கும்போதும் அடுத்தபடியாக இருந்திருக்கக்கூடிய பரமத்திவேலூர்லயும் சரி, அந்த இன்னொரு தொகுதியிலும் சரி, சரியில்லை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது, சரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றது கம்மியா இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? தொழில் முடக்கம், நீர் ஆதாரங்கள் பிரச்சனைகள், இதெல்லாம் இந்த இடங்கள்ல பிரதானமா நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று என்னன்னா மைக்ரேஷன் ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்கு. விவசாயிகள் பலர் அவர்களுடைய நிலங்களை விற்று இல்லைனா தண்ணீர் இல்லாதனால விவசாயத்தையே கைவிடக்கூடிய நிலைமைகள் பரமத்திவேலூர் உட்பட்ட பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். நம்ம ரீசெண்டாக போகும்போது கூட அங்கே இருக்கக்கூடிய ஒரு விவசாயி, அவங்களுடைய மனைவி டீச்சராக இருக்காங்க, அவங்களே சொல்லக்கூடிய விஷயம், எப்போ மழை வராதா, எங்கள் பயிரை காப்பாற்ற முடியாதான்ற எதிர்பார்ப்பு இத்தனை பேர்கிட்ட இருக்கிறத நம்ம இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்களில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் ஓட் வரதுக்கு காரணம் நம்ம பார்த்தா ஜெயித்து வந்திருக்கக்கூடிய சில தலைவர்கள் இதுக்கு முன்பு கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவிகளில் இருந்திருக்காங்க. அது நகர்மன்ற தலைவர்கள் அந்த பதவியிலையும் இருக்காங்க. அப்போவே அவங்க மேலே ஒரு நெகட்டிவ் டிஞ்ச் இருந்தாலுமே கூட கட்சிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்குகளை வைத்து சில பேர் ஜெயிச்சு வந்துடுறாங்க. அப்போ இருக்கும்போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு மேட்ச் ஆகலையோங்கிற கருத்தெல்லாம் திருச்செங்கோடு போன்ற தொகுதிகளில் வருது. இந்த தொகுதிகளில் திருச்செங்கோடு, பரமத்திவேலூர், குமாரபாளையம் போன்ற தொகுதிகளில் வரக்கூடிய அடுத்த கட்ட ஒரு பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தா
புதிய திட்டங்கள் ஒரு பெரிய திட்டங்கள் வந்து இங்கே கொண்டு வரப்படலை. பெரும் புள்ளிகள் இங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலுமே கூட இங்கே வந்து பெரிய திட்டங்கள் மாநிலத்தோடைய கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு பெரிய திட்டங்கள் கூட இன்னுமே கூட ஒரு காலத்தில் வந்து செழிப்பாக இருந்த ஊர்கள் வந்து இன்று ஒரு பின்னடைவை நோக்கி செல்லுதோ அப்படிங்கிற பயம், ஒரு ஆதங்கம் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடையே இருக்கிறது. இருந்தாலும் நம்ம இப்ப பாக்குறது வந்து இந்த 100 நாட்களுடைய செயல்பாடு தான் சட்டப்பேரவை உறுப்பினர்கள். அப்ப பெரிய திட்டங்கள் உடனடியாக நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னா, இதற்கு முன்பு இருந்த தேர்தல்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் கூட செயல்படுத்தப்படலை அப்படிங்கிறப்போ, இந்த 100 நாட்கள்லயும் பெரிய அளவுக்கு வித்தியாசமா எதுவும் நடக்கலை அப்படிங்கிறப்போ, மாநிலம் தழுவிய அளவில் சில திட்டங்கள் வந்து அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுது. அது ஆளும் கட்சியா இருக்கலாம், எதிர்கட்சி எம்எல்ஏவுடைய செயல்பாடாக இருக்கலாம். மக்கள் பார்க்கும்போது பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்கிறத தான் அவங்க நம்மளுக்கு நெகட்டிவ் ஓட்டா கொடுக்குறாங்கிறதும் நம்ம பதிவு செய்கிறோம். அடுத்தபடியாக நாமக்கல் சட்டப்பேரவை தொகுதியின் உறுப்பினர் திரு KPP பாஸ்கர் அதிமுகவை சேர்ந்தவர். இவருடைய செயல்பாடு எப்படி என்று பார்க்க போமையானால், இவருடைய செயல்பாடு நன்றாக உள்ளது என்று 33% பேர் கூறியிருக்கிறார்கள். சரியில்லை என்று 30% பேரும், சராசரியாக இருக்கிறது என்று 27% பேர் கருத்து கூறியிருக்கிறார்கள். நாமக்கல் சட்டப்பேரவை உறுப்பினர் நடந்து முடிந்த தேர்தலில் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 45.81%. இவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் திரு R செழியன், அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 38.85. கிட்டத்தட்ட 6.96 வாக்கு சதவிகித வித்தியாசத்தில் திரு பாஸ்கர் அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினருடைய 100 நாட்கள் செயல்பாடு எப்படி என்பது குறித்து பார்க்கலாம். நன்றாக இருக்கிறது என்று 36% பேர் கூறியிருக்கிறார்கள். சரியில்லை என்று 31% பேரும், சராசரியாக இருக்கிறது என்று 23% பேர் கூறியிருக்கிறார்கள். அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரசேகரன் அவருடைய செயல்பாடு எப்படி என்பது குறித்து பார்த்தோம். இவர் நடந்து முடிந்த தேர்தலில் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 48.09% வாக்குகளை பெற்றிருக்கிறார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு பொன்னுசாமி, அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 41.60. அது முன்னர் பார்த்த தொகுதி போலவே இந்த தொகுதியிலும் 6.49 வாக்கு சதவிகித வித்தியாசத்தில் இவர் திரு சந்திரசேகரன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கவிருப்பது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி வி சரோஜா. அமைச்சர் வி சரோஜா அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமேயானால், நன்றாக உள்ளது 33%, சரியில்லை 31%, சராசரியாக இருக்கிறது 30%. நடந்து முடிந்த தேர்தலில் திருமதி வி சரோஜா பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 46.50%. இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவை சேர்ந்த திரு VP துரைசாமி அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 41.35%. கிட்டத்தட்ட 5.15% வாக்குகள் வித்தியாசத்தில் திருமதி வி சரோஜா வெற்றி பெற்றிருக்கிறார். அருண், இப்ப இவங்களுடைய ஒரு தொகுதி அப்படின்னு பார்க்கணும், குறிப்பா ராசிபுரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2011 அதிமுக திரு P தனபால் அவர்கள், தற்போதைய பேரவைத் தலைவர் தனபால் வந்து ஜெயிச்சிருக்கிறார் இந்த தொகுதியில. இப்ப 2016 இவர்கள் ஜெயிச்சிருக்கிறார், திருமதி வி சரோஜா அவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்ப வந்து தொடர்ந்து இதுவும் கரூர், ஸ்ரீரங்கம் மாதிரி இதுவும் வந்து ஒரு கவனம் பெறக்கூடிய ஒரு தொகுதி. இதுலயுமே வந்து 33-31% இருக்கிறது, நன்றாக இருக்கிறது, சரியில்லைங்கிறது. க்ளோஸ் இனஃப் அப்படின்னு பார்த்தாலும் இந்த தொகுதியில என்னென்ன திட்டங்கள் அவங்க வந்து கோரிக்கைகளாக நம்ம இந்த தொகுதியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பும் ஒரு பெரும் புள்ளி தெரிந்த அதிமுகவில் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய திரு தனபால் வேட்பாளராக இருக்கார். அவர் தொகுதி மாறுறார் அப்படிங்கும் போது அங்கே ஏதோ ஒரு நெகட்டிவ் டிஞ்ச் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கருத்து வருது. தொகுதிக்குட்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு ஆதரவு இல்லைங்கிறது தான் தெரிய வருது. ஆனாலும் கட்சிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு வந்து இன்னும் இன்டாக்டாக இருக்கிறத பார்க்குறோம். திருமதி சரோஜா அவர்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த முறை எம்எல்ஏ, இதுக்கு முந்தைய ஒரு காலகட்டத்தில் அவங்க எம்பியாகவும் இருந்திருக்காங்க. ஸோ அந்த செயல்பாடுகளையும் மக்கள் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. சேந்தமங்கலம் அதே டைம்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா, உள்ளூரில் ரொம்ப பிரபலமான ஒரு தலைவர், அது வந்து ஒரு ST தொகுதி. எப்படின்னா ஷெட்யூல் ட்ரைபுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மலைவாழ் பிரதேசங்களில் அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. தொகுதிக்குட்பட்ட பல இடங்களுக்கு போகும்போது அவர் வந்து ஒரு பிரதான தலைவராக வராரு. அவர்கிட்ட போகும்போது எளிதில் அணுகக்கூடிய ஒரு தலைவர், அவர்கிட்ட போனால் ஒரு பிரச்சனை தீர்த்து வைக்கப்படுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ நாமக்கல் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நகர்ப்புறமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் இன்னும் பெரிய வளர்ச்சி பெறலையோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கு. ஆனாலுமே கூட நம்பிக்கை வைத்து தான் ஒரு பாசிட்டிவ் ஓட்டை மக்கள் கொடுக்குறாங்க. இந்த 3 தொகுதிகளையும் வெவ்வேறு விதமாக தான் நம்ம கம்பேர் பண்ணணும், வேற வேற கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆனால் மாவட்டமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தொழில் சார்ந்த
பல கோரிக்கைகள், அது வந்து ஆட்டோமொபைல்ல இருந்து இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து தொழில் சார்ந்த பல கோரிக்கைகள். ஏன்னா தொகுதியோட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டையிங் யூனிட்ஸ், இன்னொரு பக்கம் பஸ் பாடி பில்டிங், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முட்டை, கோழி, இந்த மாதிரி பல விதமான தொழில்கள் இருக்கு. அதோடைய கோரிக்கைகள் தான் பிரதானமா மக்கள் தொழில் சார்ந்த ஒரு மாவட்டம் அப்படிங்கும்போது அது சார்ந்த கோரிக்கைகள் ஜாஸ்தியாக இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மத்தியில் அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சவால்கள் ஏராளமாகத்தான் இருக்கின்றன. இருந்தாலும் அவர்களுடைய இந்த 100 நாட்கள் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது குறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இன்றைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் நாம் பார்த்த தொகுதிகள் திருச்சி, கரூர், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய உறுப்பினருடைய செயல்பாடுகள் இந்த 100 நாட்களில் எப்படி இருக்கிறது என்பது குறித்து பார்த்தோம். மேலும் நாளை வரக்கூடிய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் மேலும் பல்வேறு தொகுதிகள் குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம். தற்பொழுது இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்தாக வேண்டியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.